ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தாவேக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் மருதமலை மாமணியே என்ற முருகன் பக்தி பாடலை பாடகர் வேல்முருகன் விஜயை புகழ்வது போல் திரித்து பாடியதால் பக்தர்களின் மனம் புண்பட்டதாக கூறி இந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் நெல்லை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, பாடகர் வேல்முருகன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பாடகர் வேல்முருகன் அந்த மேடையில் பாடியிருக்கார். மருதமலை மாமணியே முருகையா அப்படிங்கிற மதுரை சோமு அவர்கள் பாடிய பாடல் ரொம்ப ஒரு பக்தி பெருக்கோட முருக பக்தர்கள் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய பாடல். ரொம்ப பக்தியோட எல்லாரும் பார்க்கக்கூடிய பாடல். பல வருஷமாக முருக பக்தி அந்த பாட்டை பார்க்கும்போது அதிபதியே குருவரனேன்னு பாடும்போது முருகனே நம்ம நேரில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு பாடல். அப்படிப்பட்ட பாடலை கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா வருவாய் அருள்வாய் குகனேன்னு போயிலா வருவாய் எங்கள் தளபதியே வருவாய் தமிழக வெற்றி கிழமைன்னு பார்க்குற அந்த பாட்டை பாடும்போது பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. முருகனுடைய பாடலை ஒரு தனிநபருக்கு அதுவும் வேற்று மதத்தை தெரிஞ்ச ஜோசப் விஜய் அவரை இப்படி வச்சு பாடிருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவர் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காரு, கட்சி தலைவர், அவர் ஐயா ராசா, அவர் பெரியவர், நல்லவர், வல்லவர், எப்படினாலும் புகழ்ந்துட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் பக்தி சக்தியோடு பாடக்கூடிய ஒரு பாடலை ஒரு தனிநபனுடைய துதியாக மாற்றி பாடுவதுங்கிறது முருக பக்தர்களுடைய மனதிலே நெஞ்சிலே வேலை பாய்ச்சக்கூடிய செயல். இந்த செயலை செய்திருக்கக்கூடிய பாடகர் வேல்முருகன் அதை கைத்தட்டி ரசித்து இதை தூண்டிவிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய், அதனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக நேற்றைக்கு இந்த பாடலை பார்த்து அடுத்த நிமிஷமே ரொம்ப மனசு வெதும்பி போய் நெல்லை மாநகர காவல் ஆணையர் இடத்துல இணையதளம் மூலியமாக நேற்று புகார் கொடுத்திருக்கோம். காவல்துறை நிச்சயமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் நம்புறோம். இல்லைன்னு சொன்னா இதை நீதிமன்றம் மூலியமாக நம்ம பார்ப்போம். இதே வேற மதத்தினுடைய ஒரு பக்தி பாடலை மாற்றி பாடிட முடியுமா? மாற்றி பாடினா தமிழகமே கொந்தளிச்சு போயிருக்கும். அப்போ முருகன் பாடினா முருகனுடைய பாடலை பாடினா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அத்தனை முருக பக்தர்களும் இதை கண்டிக்கணும். அத்தனை மடாதிபதிகளும் ஆதீனங்களும் அத்தனை பெருமக்களும் இதை கண்டிக்கணும். நிச்சயமாக விஜய்க்கு எதிராக அத்தனை பேரும் இதை கண்டிச்சு குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.